வணக்கம். 2022ஆம் ஆண்டு டிஎன்எம்ஆர்பி தமிழ் தகுதித் தேர்வில் கேட்கப்பட்ட 50 வினாக்களுக்கான விடைகளை தற்போது பார்ப்போம். முதல் வினா: தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெருஞ்சித்திரனார் என்பது சரியான விடை. இரண்டாவது வினா: நெருப்பு பந்து போல புவி உருவாகி பின்னர் குளிர்ந்தது என்ற அறிவியல் செய்தி இடம்பெற்ற சங்க இலக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா பரிபாடலில் தான் இந்த மாதிரி நெருப்பு பந்து போல புவி உருவாகி பின்னர் குளிர்ந்தது அப்படின்னு சொல்லி பாடப்பட்டுள்ளது. சரியான விடை சி. மூன்றாவது வினா: கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்து அதன் தென் எல்லையாக மாறிய ஆண்டு 1956 என்பது சரியான விடை. நான்காவது வினா: ஏறு தழுவுதல் குறித்த நடுக்கற்கள் கண்டறியப்பட்ட இடம். ஏறு தழுவுதல் குறித்த நடுக்கற்கள் கண்டறியப்பட்ட இடம் சேலம். ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. ஐந்தாவது கேள்வி: தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 2 ஆன்சர் இதுக்கு வரும். முத்துலட்சுமி அம்மையாரும் இருந்தாங்க, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரும் இருந்தாங்க. தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர்கள் முதலின் பார்த்தா மூவலூர் ராமாமிர்தம் அம்மா, முத்துலட்சுமி அம்மாவும் இருந்தாங்க. 2 விடை ஏ அண்ட் டி சரியான விடை. ஆறாவது கேள்வி: தமிழ் திரு ரா இளங்குமரனார் எழுதாத நூல் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. யாப்பெருங்களம் உரை இவர் இளங்குமரனார் எழுதியது. திருக்குறள் தமிழ் மரபுரையும் இவர் எழுதியது. இலக்கண வரலாறும் இவர் எழுதியது. எழுதாதது கரெக்டாக கேள்வி படிச்சுக்கணும். எழுதாது அப்படின் போது ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. ஏழாவது கேள்வி: பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. பொருந்தாத இணை மேத்தா அவர் ஆகாயத்து அடுத்த வீடு தான், பொருந்தியது தான் இது, அவர் எழுதியது தான். ஈரோடு தமிழ் அன்பனும் வணக்கம் வள்ளுவா என்ற நூலை எழுதினார் 2004ஆம் ஆண்டு. இதுக்கு சாகித்ய அகாடமி விருதெல்லாம் பெற்றார். இதுவும் சரிதான். பாரதிதாசன் பிசிராந்தையர் என்ற நாடக நூலை அவர் தான் எழுதினார். கல்யாண்ஜி சில இறகுகள் சில பறவைகள் நூலை எழுதலை. ஸோ இதுதான் சரியான விடை. பொருந்தாத இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏழாவதுக்கு சி சரியான விடை. எட்டாவது வினை: இதுவும் பொருந்தாததை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வெறும் ஆசிரியர்கள் பேர் தான் கொடுத்துருக்காங்க. என்ன என்பது நம்ம திங்க் பண்ணாதான் எழுத முடியும். நல்லா கவனிங்க. பொருந்தாதுன்னா வெள்ளி வீதியார், பொன்முடையார், நப்பசலை அம்மா இவங்க எல்லாம் பெண் புலவர்கள். இப்போ பொருந்தாதவர் பார்த்தீங்கன்னா கீரந்தையார் ஆண் புலவர். ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஒன்பதாவது கேள்வி: புலி, வேம்பு முதலியவற்றின் நுனி பகுதிகளை குறிக்கும் சொல். புளிய மரம், வேம்பு மரத்தில் நுனி பகுதியை எப்படி குறிப்போம் அப்படின்னா கொழுந்துன்னு தான் சொல்லுவோம். புளியம் கொழுந்து அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. 10வது கேள்வி: கூற்று 1 கூற்று 2ன்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1ல் 1964 நோபல் பரிசுக்கு இணையான மகசேச விருது எம்.எஸ். சுப்புலட்சுமியின் இசைக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 2: மகசேச விருது பெற்ற முதல் இசைக்கலைஞர் எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மையார். இது சரிதான், முதல் இவங்க தான் பெற்றாங்க அந்த விருதை. ஆனால் கூற்று 1ல் 1964 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ அது தவறு. 1974 தான் அம்மையார் மகசேச விருது பெற்றாங்க. சரிங்களா? அப்போ கூற்று 1 தவறு, 2 சரி. சி ஆப்ஷன் தான் இதுக்கு சரியான விடை. 11வது: அடிகள் நீரே அருளுக என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை பற்றி இரட்டை காப்பியங்கள் எழுதியவர்கள் பற்றி சொல்லும்போது சீத்தலை சாத்தனார் தான் இளங்கோவடிகளை பார்த்து அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொன்னார். ஸோ பி ஆப்ஷன் சரியான விடை. 12வது கேள்வி: சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் நடை எதுனாவே உரைப்பாட்டு மடை அப்படிங்கிறது தான் சரியான விடை. 13வது கேள்வி: செம்மை என்ற காவதி மாக்கள் என்று அமைச்சர்களை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனார் தான் இந்த காவதி மாக்கள்னு சொல்லிட்டு அமைச்சர்களை பாடியிருக்காரு. ஸோ ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. அடுத்தது சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எதுன்னு கேட்குறாங்க. பண் அப்படின்னா இசை. 8 தொகை நூலில் முதல் இசை பாடல் எதுனாவே பரிபாடல் தான் சொல்லுவோம். ஸோ ஆன்சர் பி. 15வது பாடல்: 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல். 10 பாட்டுனாவே 10 பாடல்கள் இருக்கும். இதில் உயர்ந்த அடிகளையும் தெரிஞ்சு வச்சுக்கணும், குறைந்த அடிகளையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். மதுரை காஞ்சிங்கிறது 784 அடி இருக்கும். அதே நெடுநெல் 782 அடி இருக்கும். நெடுநெல் முல்லைப்பாட்டு 103 அடிகள் தான் இருக்கும். வரிகள் அடி என்றாவே வரின்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் இவங்க கேட்குறது குறைந்த அடிகள் கேட்குறாங்க. முல்லைப்பாட்டு தான் சரியான விடை. 16வது கேள்விக்கு விட பார்ப்போம். 7 சீர்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. நல்ல கவனிங்க. அடினா வரி, நம்ம சொல்கிறதில்ல வரின்னு சொல்லுவோம். சீர் என்றா வார்த்தை. 7 சீரில் எது வருது அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள் தான் இருக்கும். திருக்குறள் தான் 2 அடியில் 7 சீர்கள் இருக்கும். அறத்தை கற்றுத்தரும் வார்த்தை தரும் நூல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விட சி திருக்குறள். 17வது: மான விரல்வேல் வைரியம் இனினே. இவ்வடியில் வைரியம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கூத்தரை குறிக்குது. வைரியம் என்றால் கூத்தர். பாலைத்தனியோடு தொடர்பு படுத்தி சிறப்பிக்கப்படும் புலவர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. 8 தொகை நூல்கள் எழுதின ஒரு புலவர் தான் பெருங்கொடுக்கோ தான் பாலைத்தனியோடு தொடர்பு படுத்தி சிறப்பிக்கப்படும் புலவர் ஆவார். 19வது: பின்வருவனவற்றில் எது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் படம் தொக்க
உடன் தொக்க தொகை அல்லன்னு கேட்குறாங்க. தொகை அல்ல, நல்லா கவனிச்சுக்கணும். அல்ல அப்படிங்கும்போது காய்குலை கமுகு அப்படின்னா என்ன சொல்லணும்னா, காய் மேல் வந்து குலை அந்த கமுகு வந்து படர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அது மேலே அது படர்ந்திருக்கு. பயன் ஒன்று கூட சொல்லியிருப்பாங்க. பூக்கொடி வள்ளினா பூக்கொடி போல வளர்ந்த வள்ளி அப்படின்னு சொல்கிறோம். முத்தாமம் அப்படின்னாலும் அதே போல தான் வரும். ஸோ தாழ் பூந்துரை தான் உடன் தொக்க தொகை அல்லாத வார்த்தை. 20 பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. எது பொருந்தலை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தாமரை மலர்னா விளக்கு போல தாமரை மலர் மலர்ந்ததுன்னு சொல்கிறோம். மேகம் அப்படின்னா மேகம் மத்தளம் கொட்டும் மத்தளம் போல இருக்குன்னு சொல்லலாம். ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க மேகத்தையும் மத்தளையும். குவளை மலர்னாலும் கண்கள் போல குவளை மலர்கள் மலர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. நதியை சோலையோடு சொல்கிறது தான் பொருந்தாது தான் சொல்லப்படும். ஸோ ஆன்சர் சி. தவறான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்க. இதில் ஏதோ ஒன்று தவறாக பொருந்திருக்கு. ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லில் தான் இதுக்கு சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. ஒரு எழுத்து ஒரு மொழி சொல்லு பார்த்தோம்னா நமக்கு 42 இருக்குது. இதில் வவ் அப்படின்னா புல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறுன்னு நினைக்கிறேன் நான். இப்போ வந்து சேனா உயர்வு சரி, மைனா அஞ்சனம் சரி, நைனா இழிவு தான். இதுதான் வவ்னா கவருது. அதுதான் தவறாக பொருந்திருக்கு. ஸோ விடை ஏ. பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அப்படி எதுன்னு கேட்டிருக்காங்க. பாட்டு கூட்டல் இசைத்து அப்படின்னு தான் பிரித்து எழுதலாம். ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. 23வது கேள்வி. காப்பிய இலக்கியம் என்பதற்கு இணையான ஆங்கில சொல். காப்பிய இலக்கியம் அப்படின்னாவே எபிக் லிட்ரேச்சர்னு சொல்லலாம். எபிக் லிட்ரேச்சர் தான் இதுக்கு ஆன்சரு. சரியான விடை பி. அப்போ வந்து கிளாசிக்கல்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். செவ்விலக்கியம். கிளாசிக்கல்னா செவ்வி இலக்கியம்னு சொல்லலாம். டிவோஷனல் அப்படின்னாவே பக்தி இலக்கியம். இது வந்து பக்தி இலக்கியம்னு சொல்லலாம். அடுத்தது ஃபோக் லிட்ரேச்சர் அப்படின்னா நாட்டுப்புற இலக்கியம். சரிங்களா. இந்த நாலுமே முக்கியமானது. இதில் நாலு ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருக்கான். இதெல்லாம் கூடுதலாக ஒன்று தெரிஞ்சுக்கலாம். ஆன்சியன்ட்னா என்ன அப்படின்னா பண்டைய கால இலக்கியம் அப்படிங்கிறதையும் கூடுதலாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த 5 வார்த்தையில் இலக்கியம் இலக்கியம்னே வரும். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். 24வது கேள்வி. பின்வருவனவற்றுள் தவறான மரபுத்தொடர் சொற்றொடரை காண்க. அதாவது மரத்திலிருந்து கூகை அலறியதுன்னு இருக்கு. இந்த இடத்துல அலறியது என்பது தான் தவறுன்னு நினைக்கிறேன். மலர் மீது அமர்ந்திருந்த வண்டு ரிங்காரமிட்டது சரி. மரம் விட்டு மரம் தாவிய குரங்கு அலப்பியது இதுவும் சரி. கட்டியிருந்த எருது எக்காலம் விட்டதும் சரியே. இங்கே வந்து மரத்திலிருந்து கூகை அலறியதுன்னு இருக்கும்போது குளரும் கூகை வந்து குளரும் அப்படிங்கிறது தான் சரி. ஸோ ஆன்சர் ஏ என்பது சரியான விடை. 25வது சரியாக பொருந்தியுள்ள வேர்ச்சொல் இணையை காண்க. வேர்ச்சொல் என்பது ஒரு வார்த்தையோட ஆரம்ப சொல்லு, சுருங்க இருக்கும், பொருள் புரியும். வாலியா அப்படின்னா வான் இருக்கு, வாலியா வாலின் இருக்கு, வாலியா வால் இருக்கு, வால் சி என்பது தான் சரியானது. வாலியக்கு வேர்ச்சொல் வந்து வால். 26வது வெண்ணிலா உரைப்படித்தாள் என்பது என்ன வினை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து செய்வினை தொடர் என்பது சரியான விடை. பொன்னன் திருந்தினான் என்பது பொன்னன் அவனை திருந்திருக்கான். ஸோ இது தன்வினையை குறிக்கும். 27வதுக்கு ஆன்சர் தன்வினை பி ஆப்ஷன். 28வது கரியன் பெயர் சொல் வகை அறியன்னு கேட்டிருக்காங்க. கரியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதிலே வந்து கரி அப்படின்னு சொல்லி இருக்குது. கருப்பாக இருக்கிறதுனால கரியன் அப்படின்னு சொல்கிறாங்க போலன்னு இருக்குது. அதனால் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம்னா நமக்கு சரியான விடை பண்பு கருப்புன்றது பண்பு சொல்லியிருக்கிறதுனால பண்பு பெயர். 29 கருவேலங்காடு பெயர் சொல்லின் வகையை கருகன்றது காரண பெயர் தான் இதுக்கு வரும். 9வதுக்கு ஆப்ஷன் டி கருவேலங்காடுனா காரண பெயர். பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாத இணையை கண்டறிகின்றிருக்கு. தார்னா மாலை தான், கவரினா சாமரை தான், கேண்மைனா நட்பு தான், முனிவுன்னா செற்றன் வரும். அதை சினம் சொல்லலாம். இதுங்க பணிவுன்னு இருக்கு. இதுதான் பொருந்தாதது. ஸோ ஆப்ஷன் சி சரியான விடை. 31வது கேள்வி. தித்திக்கும் முத்திக்கனியே இந்த மாதிரி வரிகள்லாம் கொடுத்துட்டு இந்த பக்கம் மோனை சொற்கள் ஏபு சொற்கள் எதுகைலாம் கொடுத்துருக்காங்க. மோனைனா முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கணும். எதுகைனா 2வது எழுத்து ஒரே மாதிரி இருக்கணும். இயபுனா இறுதி எழுத்து ஒரே மாதிரி இருக்கும். இது மூணையும் ஞாபகம் வச்சுன்னா மோனை முதல் எழுத்து, எதுகை 2வது எழுத்து, இயபு இறுதி எழுத்து ஞாபகம் வச்சுக்கிட்டாவே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ தித்திக்கும் முத்திக்கனியே அப்படின்னு சொல்லியிருக்கு. 2 வாரத்துலேயும் 2 வார்த்தையில் 2வது எழுத்து ஒன்று இருக்குது. ஸோ இப்போ என்ன 2 வார்த்தை என்ன சொல்லலாம்னா எதுகை சொற்கள்னு சொல்லலாம். சரிங்களா. முத்திக்கனியே முத்தவிலே அப்படின்னு இருக்கு. மூ முதல் எழுத்தும் ஒரே மாதிரி இருக்குது, 2வது எழுத்தும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இப்போ என்ன சொல்லுவோம் இதுக்கு நம்ம அப்படின்னா எதுகை மோனைன்னு சொல்லலாம். எதுகை இருக்குது மோனையும் இருக்குன்னு சொல்லிக்கலாம். சரிங்களா. அடுத்தது விண்ணப்பம் விளம்ப கேள். விண்ணப்பம் வி முதல் எழுத்து மட்டும்தான் ஒன்றி வருது, மோனை சொற்கள். அடுத்தது வண்ணங்கள் 100 உடையாய் வனப்பு 8 உடையாய் அப்படின்னு இருக்கு. உடையாய் இறுதி எழுத்து வந்திருக்கு, அடி முதல் எழுத்தும் வந்திருக்கு. அப்போ வந்து இயல்பு நயமும் இருக்குது, மோனை சொற்களும் இருக்குது. 4வதுக்கு 2 ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது சரியான விடை. 32வது பார்த்தோம்னா ஈவேரா நாகம்மாள் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா இலவச கல்வி உதவி திட்டத்தை கொண்டு வந்தாங்க. சிவகாமி அம்மையார் என்ன கொண்டு வந்தாங்க, கல்வி உதவி திட்டத்தை கொண்டு வந்தாங்க. கோத்தாரி வந்து கல்விக்குழு, சாரதா வந்து குழந்தை திருமண தடுப்பு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. அடுத்தது பொறுத்துக. 33வது பார்க்கலாம். இலைக்கு என்ன வரும், தாள் தோகை ஓலைக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. இலை வந்து எதில் இருக்கும், நெல்லில் இருக்குமா, வேம்புலையா, தென்னையா, சோளமான்னு பார்த்தா கண்டிப்பாக வேம்பில் தான் இலை இருக்கும். தாள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நெல்லோட பெயர் தான் தாள் சொல்கிறோம். தோகை அப்படின்னா சோளத்தில் இருக்கிறது தான் தோகை, ஓலைனா தென்னை. சரிங்களா. ஆப்ஷன் ஏ சரியான விடை. 34வது பொறுத்துக. உலக ஈரல் நில நாள். உலக ஈரல் நில நாள் எது அப்படின்னு உலக ஓசோன் நாள், உலக இயற்கை நாள், உலக வனவிலங்கு நாள்லாம் கேட்டிருக்காங்க. உலக ஈரல் நில நாள் வந்து பிப்ரவரி 2. உலக ஓசோன் நாள் அப்படிங்கிறது செப்டம்பர் 16.
உலக இயற்கை நாள் அக்டோபர் 3. உலக வன விலங்கு நாள் அக்டோபர் 6. ஸோ ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. 35வது கேள்வி, அரும்பு, போது, மலர், அப்படின்னு சொல்லி 4 மலர்களை பற்றியான இதே கொடுத்துட்டு விடை கேட்குறாங்க. அரும்புக்கு வந்து பார்த்தோம்னா பூவின் தோற்ற நிலை. அரும்புனாவே ஸ்டார்டிங் மலரோட ஸ்டார்டிங் இது. போது அப்படின்னா என்ன அப்படின்னா பூ விரிய தொடங்கும் நிலை. அந்த அரும்புக்கு அடுத்தது போது வரும். அடுத்தது மலர் அப்படின்னா பூவின் மலர்ந்த நிலை. அப்படிங்கிறது கீழே விழுற நிலை, பூ கீழே விழுந்த நிலை. ஸோ ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. 36வது, சேரமான் காதலி யார் எழுதுனாங்க? இதெல்லாம் கொஸ்டின் வந்திருப்பாருங்க. சேரமான் காதலினாவே கண்ணதாசன், பிசராந்தையார்னாவே பாரதிதாசன், மலைக்கல்லன் அப்படிங்கிறது ராமலிங்கம், கண்ணன் பாட்டு பாரதியார் எழுதியது. ஸோ ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. இதுவும் பொறுத்துக்கள் தான். 37வது பாருங்க, காடெல்லாம் மாடெல்லாம் காவெல்லாம் வயலெல்லாம் இருக்கு. காடெல்லாம் கலைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவலை, காவெல்லாம் குலைக்கரும்பு, வயலெல்லாம் நெருங்குவலை. ஆப்ஷன் டி சரியான விடை. 38வது கேள்வி, 38வதுக்கு யாக்கை அப்படின்னா உடல். யாக்கைங்கிறது உடல். அசும்புனா நிலம், படலை அப்படிங்கிறது மாலை, புலை அப்படின்னா துளை. இதற்கான பொருள் எல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா நம்மளால செய்ய முடியும். ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. பொறுத்துக, நுவன்ற, நீபவனம், கேண்மை, தார். இதுக்கான பொறுத்துக்க பார்ப்போம். அதுக்கான பொருள் இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, நுவன்ற அப்படின்னா சொல்லிய, நுவன்றங்கிறது சொல்லிய, நீபவனம்னா கடம்பவனம், கேண்மைனா நட்பு, தார்னா மாலை. ஸோ ஆப்ஷன் பி சரியான விடை. 40வது கேள்வி, பொறுத்துக, பெருஞ்சித்திரனார் இவங்க ஆசிரியர் பேரும் இயற்பெயரும் கொடுத்துருக்குறாங்க. பெருஞ்சித்திரனார் என்பது துரைமாணிக்கம், அதே முடியரசன் துரை ராசு, தாராபாரதி ராதாகிருஷ்ணன், வாணிதாசன்கிறது அரங்கசாமி. ஸோ ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. 41வது, இதுவும் செய்யுள் பேரும் ஆசிரியர் பேரும் தான் கொடுத்துருக்குறாங்க. 41வது, முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நப்பூதனார் எழுதியனார். நப்பூதனார் தான் முல்லைப்பாட்டை எழுதினாங்க. மலைபடுகடாம் அப்படிங்கிறது பெருங்கௌசிகனார், மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார், பெரும்பான்மற்றுப்படை கரியலூர் உருத்திரங்கனினார் எழுதியது. ஆப்ஷன் வந்து டி சரியான விடை. 42வது பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பெயரும் பாடலும் கொடுத்துருக்காங்க. 3 அறை அரையனார் எது எழுதினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பழமொழி 400, காரியாசன் சிறுபஞ்சமூலம், ஔவையார் மோதுரை, நப்பூதனார் முல்லைப்பாட்டு. ஆப்ஷன் ஏ சரியான விடை. 42வது. 43க்கு செறிவு, நிறை, முறை, பொறை இதனுடைய வரிகள் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல செறிவுனா மறை பிறர் அறியாமை என்பது செறிவுன்னு சொல்லலாம். நிறைனா போற்றாரை பொறுத்தல், முறை என்றால் கண் ஓடாது உயிர் வெழல், பொறை என்பது கூறியதை மறாமை அப்படின்றது பொறை. ஆப்ஷன் டி சரியான விடை. 44, வெறியி அப்படின்னா சொல்லி செயல்படை. வெறிங்கிறது சொல்லி செயல்படை. ஆடுங்கிளை வந்து ஆடுறதுனால சொல்கிற பெயரச்ச கிளை, பெயரச்ச தொடர் அது. வாயில் அப்படின்னா இலக்கண போலி, இலக்கண போலி. முன்னீர் அப்படிங்கிறது பந்து தொகை. ஸோ ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. 45வது, உழவன் என்ன பொருள்னு பார்ப்போம். உழவன்னா வினையால் அணையும் பெயர், தொழில் கொடுத்து வன் முடிஞ்சிருக்கு. வன் அப்படின்னு முடிஞ்சதுன்னா வினையால் அணையும் பெயர்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அலைக்கடல் அப்படிங்கிறது வினைத்தொகை. அலைந்த கடல், அலையும் கடல், அலைகின்ற கடல் வினைத்தொகைன்னு சொல்லலாம். வால் அப்படிங்கிறது வால் வந்து வினையடியை குறிக்கும். முத்துப்பல்ங்கிறது பல்லு வந்து உருவகப்படுத்தி சொல்லிடுறதுனால உருவகன்னு சொல்கிறோம். ஆப்ஷன் பி சரியான விடை. 46வது, அல்லல் இல்லு மட்டும்தான் வேறுபட்டிருக்கும். இந்த இல்லுக்கு என்ன மீனிங், இந்த இல்லு என்ன மீனிங்னு பார்க்க போகிறோம். முதல்ல இருக்கிற அல்லலுக்கு துன்பம் சொல்லலாம். அடுத்த அல்லல் வந்து சேரு, கணை அப்படின்னா ஒளி, இந்த 3 சொல்லி நை வந்தால் அன்பு. சரிங்களா? இந்த இதுக்கான சரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி. அடுத்து 47வது, அரண் அப்படின்னா என்ன அப்படின்னா சிவன். அரண்றது பாதுகாத்தல் குறிக்கும் சிவன். அழகம்னா நீர், அழகுன்னா பெண்மயில், இந்த அழகம்னா பெண் கூந்தல். ஸோ ஆப்ஷன் ஏ சரியான விடை. 48வது, கலைன்னா கரும்பு, கலை என்றால் கரும்பு. துவரைனா பவளம், உலை மான், சுரிவலைனா சங்கு. ஸோ ஆப்ஷன் டி சரியான விடை. 49வது, தேன்மலை யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்ப்போம். தேன்மலை வந்து சொரதா எழுதுனாங்க. தேன்மலை சொரதா. கல்மரம் திலகவதி எழுதுனாங்க. அறமும் அரசியலும் வரதராசனார் எழுதினாரு. பச்சை நெல் வந்து உதயசங்கர் எழுதினாங்க. 49வதுக்கு விட சி என்பது சரியான விடை. 50வது, எதிர்ச்சொற்களை பொறுத்துக. அணுகு அப்படின்னா விலகுன்னு சொல்லலாம். ஐயம்னா தெளிவுன்னு சொல்லலாம். ஊக்கம் என்பது சோர்வை குறிக்கும். அப்படியே எதிர்ச்சொல் மீனிங்கை பார்த்து அழகாக பொருத்திக்கலாம். உண்மை என்பது பொய்மையை குறிக்கும். ஸோ விடை ஆப்ஷன் டி என்பது சரியான விடை.